ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ளோர் இஸ் லாவான்னு சொல்லிட்டு ரோப்ளாக்ஸில் ஒரு கேம் இருக்குது. அதை தான் நம்ம இப்போ விளையாட போகிறோம். இன்னும் பட்டன் எங்கே நமக்கு இது? என்ன காய்ஸ் இது? பட்டன் எங்கே இருக்குன்னு கூட சொல்ல மாட்டேறானுங்க. அங்கே எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். அங்கே இது ஏதோ வழி இருக்குது, நம்ம இங்கே போய் பார்க்கலாம். ஏதோ ஜெம்ஸ் மாதிரி இருக்கு, எடுத்துட்டேன். ஐயோ, இப்போ மாட்டணுமா? கரெக்டாக இங்கே போய் வச்சுருக்கானுங்களே, நம்ம மாட்டணும். போ, இன்றைக்கி நம்ம அவுட்டு, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த மேட்ச் அவுட்டு, அவ்வளோ சொன்னல. என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க கைஸ் மேட்சை. என்னதான் பண்ணுறதுன்னு தெரில. அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு பார்ப்போம். இது என்னடா இது? என்ன கேட்கவில்லையே. அங்கே ஒருத்தன் வந்து ஓடிட்டுருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அவன் தான் வின்னருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. செத்துருவான்னு நினைக்கிறேன். ஏய், செத்துடுறா சீக்கிரமா. ஓ, 3 பேர். 2 பேரா? 2 பேர் சர்வை பண்ணிட்டானுங்க கைஸ். ஆனால் நம்ம தான் ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே அவுட் ஆகிட்டோமே. சே, என்ன பண்ணுறது? சரி, இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம். கேஸ்டன் கொடுத்துடலாம். கிளாசிக் டவரா? அது ரொம்ப கேஸ்டன் நல்ல வேலை வந்துச்சு. அது இன்னும் கஷ்டமாக இருக்கும் கைஸ். ஒன்று பார்த்தோம்ல, எப்பா அன்றைக்கி விளாட்னேன். இந்த புஷ்ன்னு சொல்லி இப்போ இருக்கிறதுனால என்ன பண்ணுறானுங்கன்னா, நிறைய பேர் இதுக்காசமே ரோப் வாங்குறானுங்க. ஆனால் நம்ம அப்படியா அதெல்லாம் வாங்கக்கூடாது. இது வேறு டக்குன்னு ஏறவே மாட்டேங்குதே, பொத்துன்னு. ஏறியாச்சு. இதில் என்ன பண்ணுறது? ஓ அப்பாடி, எப்படியோ ஏறியாச்சு. ஐயோ, செத்துக்கிட்டு போகிறேன். இது வேறு பிரச்சனையாக இருக்குது. அப்பாடி, ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். வந்தாச்சு. இனிமேல் இவங்க மண்டை மேலேயே நிற்கலாம், அப்புறம் நம்ம செத்துட்டு போகிறோம். வின்னர், நம்ம வின்னர் ஆகிட்டோம். ஜெயிச்சிட்டோமாடா, அப்படிதான் இருக்குது கைஸ். ஓகேங்களா, ஜெயிச்சிட்டோம். இல்லை போனால் லைஃப் இறங்குது. எப்போவுமே லாவா வந்தால் தானே கைஸ் வந்து லைஃப் இறங்கும். இது பார்த்தீங்களா, வித்தியாசமாக தந்துருக்கானுங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! நம்மளை அவுட் ஆக வைக்கிறதுக்காக என்னென்ன பண்ணுறானுங்க பாருங்க கைஸ். ஐயோ, போனதே அப்படியே அவுட் ஆகிட்டேனே. கீழே விழுந்துட்டேன். அதை சொல்ல தெரியாமல் தான் இப்படி சொல்லிடுவேன். அப்பாடி, நல்ல வேலை லாவா இப்போ வந்துச்சு. நான் கீழே குதிக்கும் போது இல்லை. படி. ஐயோ, அப்பாடி. ஏறா ஏறா. சக்கு சக்கு சக்கு. நம்ம பார்க் ஒர்க் பண்ண கற்றுக்கணுன்னா இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் கைஸ். அப்புறம் இந்த ஆபி அதெல்லாம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஐயோ, அவ்வளோதான், செத்துரும் போல இருக்குது. அவ்வளோதான், காலி. என்ன பண்ணுறது? அந்த ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். நான் மட்டும் உயிரோடு இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வின் ஆகிட்டுருப்பேன். ஆனால் என்னாச்சு, செத்துட்டேன் அதுக்குள்ளே. அந்த ஏன்னா அந்த அப்போது வந்து ஏதோ ப்ரௌன் கலரில் இருந்துச்சு, சாக்லேட்டுன்னு நினைக்கிறேன். அதில் ஒன்று நல்ல லைஃப் வந்துச்சு, அதனாலே டக்குன்னு ஆயிடுச்சு. சே, என்ன பண்ணுறது? ஓ, இப்போ எங்கே போகணும்? ஓ, அது மேலே ஏறணுமா? எது ஹைட்டாக இருக்குது? இதுதான். அப்போ டக்கு டக்கு டக்குன்னு இது மேலே ஏறிடலாம். ஐயோ, போச்சுடா போச்சுடா.
ஐயோ அந்த டக்குன்னு மேலேயே போக மாட்றானுங்க கைஸ். அப்படியே கீழே பார்த்து ஸ்விம் பண்ணினே போகிறானுங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறானுங்களோ தெரில. ஒரு ரீஸ்பானா ஒன்றும் வேணாம், எனக்கு எதுவும் தேவையில்லை. இந்த மேட்ச்சில் நான் வின் பண்ணி காமிக்கிறேன். எத்தனை பேர்? 2 பேரா இல்லை 3 பேரா? 2 பேர் தான் ஜெயிச்சிருக்கானுங்க. ஓ இது எப்படி ஏறுறது? இந்த வழி இந்த சைடில் இருக்குது. ஆனால் எல்லாருமே அப்படிக்கா போகிற மாதிரி இப்படிக்கா என்னை திருப்பி விட்டானுங்க. அப்படிக்கா போகணுன்னு நானும் நினச்சின்னு அப்படிக்கா பார்த்தா அப்புறம் இங்கே வழி இருக்கிறத நான் பார்த்தேன். எப்படிலாம் ஏமாத்துறானுங்க பாருங்கள் நம்ம அவுட் ஆக வைக்கிறதுக்காக. இவன் யாரா இவன்? ஐயோ அடிக்காத ஓடிடு. அண்ணா அது ஒன்றும் இங்கே அந்த இன்னும் பொம்மை மாதிரி இருக்கே துரத்திட்டு வருது கைஸ். அப்படி எப்பட்றா இப்போ எங்கேருந்து எப்படி மேலே போகிறது? ஓ இவனுங்க ஐடியா பாருங்க கைஸ், நல்லா இருக்கு. ஆனால் எப்படி தான் அதுக்குள்ளே போய் உக்காந்துக்கிறானுங்களோ. ஒன்றும் எவ்வளோ ஹைட்டு ஏறி இருக்கு தெரில. இதுக்கு மேலே போகவும் முடியல. கண்டிப்பாக ஜெயிச்சிருவோமா? ரொம்ப வந்துகிட்டே இருக்கே. ஐயோ இதோ இது மேலே ஏறிக்கலாம். மாட்டிக்கினேன்டா. ஜெயிச்சிட்டோம். சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், அப்புறம் ஷேர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். யாரெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஏதாவது ட்ரெஸ்ஸோ இல்லை என்ன சொல்கிறது ரோபக்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வாங்க முடியலன்னாட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாய் மறக்காமல் பண்ணிவிடுங்க.